நம்முடைய இயக்குனர் நான் முதல்ல சொன்ன தமிழ் திரைப்படத்திற்கு தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஓர் அடையாளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடியவர். பிரான்சிஸ் காஃப்கா அவர்கள் சொல்கின்றபடி நம்முடைய அந்தரங்க கோட்டையில் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ரகசிய அறைகளை திறந்து காட்டக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு கவிஞராக சீனு ராமசாமி இருக்கின்றார். அதாவது உள்ளே நாம் அனைவரும் தங்க சூரியகாந்தி மலர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ஜின்ஸ்பெர்க் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மாடர்ன் கவிஞர் சொல்கிறார். அப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நில ஒளியையும் இசையையும் காட்டக்கூடிய கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய நம்முடைய சமகால கவிஞர் சீனு ராமசாமி அவர்களை லார்ட் பாஸ்கரன் கவிதைகளை குறித்து உரையாட அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஏறக்குறைய இந்த அரங்கில் இருக்கிற எல்லாருமே படைப்பாளிகளாக இருக்கீங்க. மேடையில் அமர்ந்திருக்க வேண்டிய பல படைப்பாளிகள் எனக்கு எதிராக அமர்ந்திருக்கிறத பார்க்குறேன். நிறைய நண்பர்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். அமுதம் சூர்யா ஃபோனில் பேசிட்டே இருப்போம். சங்கர் ராமசுப்ரமணியம் இருக்காரா? போயிட்டாரா? போயிட்டார். இருப்பார், போயிடுவார். அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோடய நான் பழகின அந்த காலங்கள் எனக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கமே எனக்கு நினைவில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் பாஸ்கரன்ட்ட சொன்னேன், பாஸ்கரா என்னை சீக்கிரம் பேச கூப்பிட்ருங்க, ஏன்னா நான் என்ன ஏதாவது பேசணும்னு நினைக்கிறது மறந்துடும் போல இருக்குது. ஏன்னா இங்கே உரையாடல்கள், இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே ரொம்ப கனமான விஷயங்களை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கவிதை எழுதுகிறேன், ஆனால் கவிதையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு குழாயை திறந்து விட்டோம், அந்த குழாயிலேருந்து தண்ணி வருது, திரும்ப அந்த குழாயை மூடிடுறோம், அவ்வளோதான் எனக்கு தெரியுது. இதுதான் உண்மையும் கூட. ஆனால் தொடர்ந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தொடர்பற்ற ஒரு தொடர்பு. அது மாதிரி நான் ஆரம்ப நாட்களில் இருந்தே கவிஞர்களோடையே இருந்திருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரியல, அது ஏன் உண்டாச்சுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் தான் நான் கவிதை எழுதவே நான் ஆரம்பித்தேன். +2 படிக்கும்போதே என்னோட ஒரு கவிதை எழுதி அந்த கவிதை கணையாளியில் வந்தது. என்னோடய நண்பன் பதஞ்சலின்ற பேரில் அந்த கவிதை பிரசுரமாக இருந்துச்சு. இப்போ தொடர்ந்து கவிதை படிப்பது, அதில் ஒரு அலாதியான ஒரு பிடிப்பு, அது அலாதியான ஒரு ஈடுபாடு. இன்னும் சொல்லப்போனால் கவிதையால் உந்தப்பட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். கவிதை தான் ஒரு பெரிய நம்பிக்கையை எனக்குள்ள அது தந்தது. ஒரு பக்குவமாகாத ஒரு வயசில் சுப்பிரமணிய பாரதியார் பிடிச்சிக்கிட்டார். அந்த வயசில் இப்போ பாரதியார்னாலே ஒரு உஷ்ணம் தானே. அந்த உஷ்ணம் உள்ளே இறங்கின உடனே அப்படியே முறுக்கிக்கிட்டு நின்னேன் ஒரு டயத்தில். எல்லோரோடையும் முரண்பாடு, எல்லோரோடையும் சண்டை, ஒரு சமாதானமாகாத ஒரு இரவு, ஒரு ஆளற்ற தர்க்கம், ஒரு எதிராளியற்ற தர்க்கம், ஒரு வேகம், ஏதோ இந்த உலகத்தையே நம்ம ஜெயிச்சிற மாதிரி ஒரு 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 உணர்ச்சி. அந்த உணர்ச்சியோடு தான் கிளம்பி சென்னைக்கு சினிமாவுக்கு நான் வந்தேன். வந்த பிறகு தான் யதார்த்தம் புரிஞ்சிச்சு. வந்த பிறகு தான் எல்லா கோபத்துக்கு பின்னாடியும் பசி இருந்துச்சு. பசி தான் மிகப்பெரிய பரிசாகவும் தண்டனையாகவும் இருந்துச்சு. சத்யேந்திரா இருக்கார். சத்யேந்திரா 25 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய அறைக்கு ஆங்கில வகுப்பு எடுக்கிறதுக்காக எனக்கு வருவார். ஆங்கில இலக்கணம் எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்து உற்சாகமாக செயல்பட்டே இருக்கார். ஒரு படம் எடுத்துட்டு அந்த படம் சரியாக போகாத ஒரு காலகட்டத்தில் அப்போது கவிஞர்களோடு நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அண்ணன் சீமோகன், சங்கர் ராமசுப்ரமணியன், அதே மாதிரி விக்ரமாதித்யன் அண்ணாச்சி, ஹரிகிருஷ்ணன், இவங்களோடலாம் நான் அப்போ ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அப்போ சங்கர் ராமசுப்ரமணியன் என்னை பல இடங்களுக்கு என்னை
கூட்டிகிட்டு போயிருக்காப்புல. அப்போ அந்த முன்னெடுப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் நான் வந்து சினிமாவில் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறது தான். நான் தான் சொல்லணும்னு நினச்சேன், எந்திரிச்சு போயிட்டாப்புல. அன்றைக்கி சங்கரராம சுப்ரமணியம் வாங்கி கொடுத்த டீ இன்னும் என் வயிற்றில் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் எந்திரிச்சு போயிட்டாப்புல. நண்பர்களே, எனக்கு லார்ட் பாஸ்கரனை எனக்கு பிடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. கவிஞர் கரிகாலன் அவர்கள் பேசும்போது வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். ஆல்மோஸ்ட் ஒரு பல்துறை ஒரு வல்லுநராக பாஸ்கரன், லார்ட் பாஸ்கரன் இருக்காப்புல அப்படின்னு வந்து அவர் சொன்னார். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் வந்து முதல்ல பாஸ்கரன் மீது எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு சுரக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அது என்னென்னா, அந்த டிசைன் பண்ணும்போது பிறருடைய கவிதை தொகுப்பை நேசித்து அந்த தொகுப்பு மக்கள்கிட்ட போய் சேரணும், அந்த டிசைன் சிறப்பாக வரணும்னு அந்த மெனக்கெடுற ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அந்த தன்மை தான் முதல்ல எனக்கு பாஸ்கரன் நோக்கி ஃபஸ்ட்டு இழுத்துச்சு. அந்த அன்பு தான். குறிப்பாக சொல்லணும்னா, கவிதையின் மீதும் கவிஞர்களின் மீதும் பாஸ்கரன் இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நன்மதிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸ்கரன் நோக்கி என்னை வந்து இழுத்துச்சு. ஒரு 100 கவிஞர்கள், அவர்கள் ரொம்ப பிரபலமான கவிஞர்கள் கிடையாது, ஒரு 100 கவிஞர்களுடைய அவங்களுடைய கவிதைகள்லாம் எடுத்து அதை ஒரு தொகுப்பாக்கி ஒரு புத்தகத்தை 1000 ரூபாய் விலை வச்சு, ஒரு கவிதை புத்தகம் 1000 ரூபாய் விலை வச்சு அதை ஒரு மார்க்கெட்டில் கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இருக்கிற அது தனிக்கதை. அது அந்த கதை தனிக்கதை. ஆனால் அதை உருவாக்கணும், அதுக்கு யாயும் யாராகியரோ அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு வெறும் காதல் கவிதைகள், நல்ல அற்புதமான காதல் கவிதைகள்லாம் எடுத்து தொகுத்து இப்படி கவிஞர்களை கொண்டாடுகிற ஒரு மனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனம் தான் பாஸ்கரன் பக்கம் என்னை திரும்ப வச்சு. அப்புறம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய வெற்றி தான். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் மனிதர்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய வெற்றி தான். ஏன்னா எல்லா வகையான தாக்குதல்களுமே மனிதர்கள் மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கோழி, ஆடு, மாடு, குரங்கு, யானை, இது மாதிரி இன்ன பிற உயிரினங்களில் கூட கொஞ்சம் கருணையோடு விட்டுறாங்க. ஆனால் மனிதர்கள் மீது தான் ஒட்டுமொத்த தாக்குதலுமே இருக்குது. அதனால் எங்கள் அம்மா அவரோட சொல்லுச்சு, டேய் நம்ம உயிரோடு இருக்கிறதே பாதி வெற்றிடா அப்படின்னுச்சு. அப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் உயிரோடு இருக்கிறதே பெரிய வெற்றி. நண்பர்களே, வயதாகி உறக்கத்தில் இறந்தார்கள், பயணத்தில் விபத்தில் இறந்தார்கள், உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இறந்தார்கள். ஆனால் மனிதர்கள் ஆரோக்கிய நிலையங்களில் இப்பொழுது இறக்கிறார்கள். அப்போ ஜிம்மில் சாகுறாங்க மனுஷங்க, உடற்பயிற்சி செய்யும்போது மனுஷன் சாகுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை இயற்கைக்கு எதிராக வடிவமைக்கப்பட்டுருச்சு, இயற்கைக்கு எதிராக வந்து இந்த வாழ்க்கை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு, அதோட எதிர்வினைகள் தான் இதெல்லாம். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டம் இல்லை எந்த காலகட்டத்திலையும் அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தால் ஒன்று வினை, எதிர்வினை புரியாமல் இருக்கவே முடியாது. ஒன்று வினை அல்லது எதிர்வினை. ஒரு வினை புரிபவன், ஏன்னா கவித்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. கவித்துவம்ன்றது எங்கே இல்லை,
கவித்துவம்ங்கிறது எல்லா இடங்கள்லையும் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி ஒரு காட்சி நான் பார்த்தேன். அளவுக்கு அதிகமாக மது அருந்து விட்டு ஒருத்தன் சாலையில் விழுந்து கிடக்கிறான். ஒரு அதிகாலை விடியுது. ஒரு அக்கா அந்த பக்கம் இருந்து கூட்டிக்கிட்டே வருது. இப்படி பார்க்குது. அவனை விட்டுட்டு அந்த பக்கம்லாம் கூட்டுது. இன்னும் கொஞ்சம் விடியுது. எழுப்பி பார்க்குது. அவன் எந்திரிக்கலை. அவன் காலை பிடிச்சி அப்படியே இழுத்து கொண்டு வந்து ஒரு ஓரமாக போடுது. நான் காலையில் காபி சாப்பிட்றதுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறேன். அப்படி போட்டு சொல்லுது, இல்லைப்பா காருகிற ஓயாமல் இந்த பக்கம் போகும், அடி போட்டுச்சுன்னா கை கால் போயிடும். விடிஞ்சிருச்சு. அந்த அக்கா போயிடுச்சு. அவனும் எந்திரிச்சு போயிட்டான். ஒரு 1 ஹவரில் அந்த அக்கா குனிஞ்சு அந்த உதவியை செஞ்சிச்சு இல்லையா? இதை விட ஒரு கவித்துவமான தருணம் இருக்கா அந்த உலகத்தில்? இதை விட உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கவித்துவமான தருணம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி கவித்துவமான தருணங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் எல்லா இடங்களும் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அவன் கவிஞனாக இருக்கனால அவர் சொற்களோட துணையோட அவள் கவிதைகளில் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. பாஸ்கரன் அடிப்படையில் கவிஞனாக இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த டிசைனராக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு கலைஞனுடைய வேர் கவிதையின் உயிரில் இருக்கும்போது அந்த கலைஞன் செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே அந்த கவித்துவம் வெளிப்படும் இல்லையா? அப்படி ஒரு வெளிப்பாடாக தான் நான் பாஸ்கரனை நான் பார்க்குறேன். காற்று பலமாக அடிக்கும்போது ஒரு சின்ன பையன் மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறான்ல, அது மாதிரி கவிதை ஒரு பெரிய கேடயமாகவும் இருக்குது இந்த வாழ்க்கை சூழ்நிலையில். இன்னும் உங்களுக்கு ரொம்ப லோக்கலாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கோவம் வந்த பிறகு சிவாஜி அடிக்க கையை ஓங்குவாப்புல, அடிச்சிடக்கூடாதுன்னு தான் கையை தானே பிடிச்சிக்கிறார். பார்த்துருக்கீங்களா? அடிக்க கையை ஓங்குவாப்புல, அடிச்சிடக்கூடாதுன்னு தான் கையை தானே பிடிச்சிட்டு அப்படியே கட்டுப்படுத்திட்டு நடிப்பார். பார்த்துருக்கீங்களா அந்த காட்சி? அது மாதிரி தான் இன்றைக்கி பல படைப்பாளிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய கோபம், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய வினை, அவங்களுடைய எதிர்வினை எல்லாமே சொற்களுக்குள்ளே போய், இப்போ என்கிட்ட கூட பல பேர் கேட்குறாங்க, ஏங்க எல்லாருமே எழுத்துலேருந்து காட்சிக்கு போவாங்க, நீங்கள் என்னங்க காட்சியிலேருந்து எழுத்துக்கு வர்றீங்கன்னு கேட்டாங்க. அது வேற இது வேற. ஒரு கவிதையில் சொல்ல முடியாதது ஒரு கவிதையில் சொல்லக்கூடியதை காட்சியில் சொல்லவே முடியாது. ஒரு காட்சி உண்டாக்குற அமைதியை ஒரு கவிதையில் கொண்டு வருவது ரொம்ப சிரமம். ஒரு கவிஞன் நினைச்சானா ஒரு தெருவில் இருக்கிற ஒரு சுவருக்கு கூட உயிர் கொடுத்துட முடியும், ஆனால் காட்சியில் அதை கொடுக்க முடியாது. எத்தனையோ கோணங்கள் இருக்கு. குறிப்பாக சினிமாவில் 4 கோணம் தான் இருக்கு, ஆனால் கவிதைக்கு 1000 கோணங்கள் இருக்கு. கவிஞனுக்கு 1000 கண்கள் இருக்கு. பாஸ்கரன் இதை லார்க் பொயட்டிக் யூனிவர்ஸ்னு போட்டது எனக்கு ரொம்ப அதுதான் உண்மை. லார்க் பொயட்டிக் யூனிவர்ஸ்னு போட்டது. ஏன்னா கவிஞன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பில் உள்ளது. கவிஞனை இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கவிஞன் 2 பேரோட தான் தொடர்பில் இருக்கிறவன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்று கடவுள் அல்லது பிரபஞ்சம். இந்த உலகம் படைக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது. படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கடவுள், உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தோடையும்
இந்த நாட்டின் மன்னனோடையும் தொடர்புள்ள உள்ளவன். அதனால தான் கவிஞனை மன்னன் நேரடியாக சந்திக்கிறதுக்கு தயாராக இருந்தான். அதுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அன்றைய வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்வதற்கு கவிஞனை தவிர வேறு ஆள் இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு பாட்டில் எழுதி வைக்கிறதுல. அப்போ ஒரு கவிஞன் அப்படிங்கிறவன் இந்த பிரபஞ்சத்தோடையும் இந்த ஒரு பலம் பொருந்திய ஒரு அரசனோடையும் நேரடியாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிற ஒரு தன்மை இருக்குது. இந்த உலகத்துக்கு வேணால் கவிஞன் வேணாமல் இருக்கலாம், இந்த நாட்டில் வேணால் கவிஞன் அனாதையாக இருக்கலாம், ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட மகன் கவிஞன். அதை யாருமே மாற்ற முடியாது. ஒரு வீட்டில் ஒரு வயசான கிழவி இருக்குது, அது எல்லாருக்கும் தொந்தரவாக அது பேசுச்சுன்னா எல்லோரும் தொந்தரவுன்னு வாங்க. பேசாமல் இருந்துச்சுன்னா அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அதுக்கு என்ன வேணும்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு கிழவி இருக்கிறது எவ்வளோ பாதுகாப்பு. அது மாதிரி இந்த நாட்டில் ஒரு கவிஞன் இருக்கிறது அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அதனால தான் நான் கவிஞர்களை தேடி ரொம்ப பிரயாணம் பண்ணியிருக்கேன். பல கவிஞர்களை போய் சந்திச்சிருக்கேன். பாஸ்கரன் தொடர்ந்து முகநூலில் கவிதை எழுதுறதை நான் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன். ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு ஆன்மா. ஒவ்வொரு கவிஞர்களும் நான் கவிதையில் அடிப்படையில் ஒன்று தான் பார்க்குறேன். நான் இவர் வானம்பாடி கவிஞர், இவர் நவீன கவிஞர், இவர் அப்படி, இதெல்லாம் நான் எதுவுமே எந்த பேதங்களும் கவிஞர்களிடையே நான் பார்க்குறதில்ல. நான் பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். பாசாங்கு இல்லாமல் ஒரு உண்மை இருக்கா, அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஒரு பாசாங்கு இருக்கான்னு மட்டும் பார்ப்பேன். நேர்த்தியெல்லாம் கூட அப்புறம்தான். அப்படி பார்க்கும்போது ஒரு அசல் கலைஞனா, ஒரு பாசாங்கற்ற ஒரு கலைஞனான லார்ட் பாஸ்கரனை என்னால் பார்க்க முடியுது. இப்போ உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும்ங்கிறார் பாரதியார். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். என்ன சொல்ல வர்றாரு? உண்மை ஒளிங்கிறாரு. ஏன் உண்மை இருளாக இருக்கக்கூடாதா? ஏன் உண்மை ஒளிங்கிறாரு? அப்போ ஒரு உண்மையோடு இருக்கிறவனுக்கு அவனுடைய இருதயத்தில் வெளிச்சம் உண்டாகுங்கிறத அர்த்தம். அவன் சொற்களில் தீர்க்கம் இருக்கும். அந்த ஏன் வாக்கினிலே ஒளி உண்டாகுனா, ஒளி தான் வெளிச்சத்தை பாதையை உண்டாக்க முடியும், பாதையை உண்டாக்க முடியும். நான் அன்றைக்கி போன இடம் மேடையில் நான் அவரோட பேசும்போது கூட சொன்னேன், கவிஞனுக்கு மகா கவிஞனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். வானை அளப்போம் அப்படின்னா அவன் கவிஞ, கடல் மீனை அளப்போம்னா அவன் மகா கவிஞ. அவ்வளோதான். அப்போ இந்த கவிதை அப்படிங்கிற இந்த உணர்ச்சி, இந்த உன்னத உணர்ச்சி. நான் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். மிஸ்டர் குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்த அந்த தொகுப்பில் இருந்து, முத்துக்குமாரசாமி அவர்கள் மொழிபெயர்த்த அந்த தொகுப்பில் இருந்து ஒரு கவிதை, ஒரு வெளிநாட்டு கவிஞர் எழுதினது. அதில் அவர் ஒரு வரி சொல்கிறாரு, இந்த வெற்றுத்தாளையாவது நான் மேம்படுத்த வேண்டும்ங்கிறார். இந்த வெற்றுத்தாளையாவது நான் மேம்படுத்த வேண்டும்ங்கிறார். ஸோ அல்டிமேட்டாக கடைசியில் ஒரு கேள்வி நீங்கள் அரசியல் ரீதியாக நம்ம எவ்வளோ புரிதலோடு இருக்கோம், நம்மளுடைய அரசியல் என்ன, நம்ம எந்த பக்கம் நிற்கிறோம், நம்ம யார், நம்ம யாருக்காக குரல் கொடுக்குறோம், நம்முடைய தத்துவ பலம் என்ன, இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரங்கள். நம்ம யார், நம்முடைய படிப்பு என்ன, நம்மளுடைய யாரோட பிரதிநிதியாக கவிதைகள் பேசுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அண்ணன் யவனிகா ஸ்ரீராம் இருக்கார். எனக்கு தெரிஞ்ச இந்த பின் காலனிய கவிதைகளுடைய முன் மாதிரினா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அது அவர் தான். அந்த மாதிரி ஒரு கவிதைகளுக்குள்ள ஒரு புரட்சிகர சிந்தனைகளை விதைச்சதுன்னா யவனிகா ஸ்ரீராம் அவர்கள் தான். கவிதைகளை பற்றி இன்றைக்கி நிறையா, நான் அன்றைக்கி கூட பாஸ்கரன்ட்டாக தான் கேட்டேன், எப்படி ஒரு கவிதையை பற்றி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தர் பேசுகிற நட சிவகுமார் அவர்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் கேட்டேன். ஸோ அப்படி
ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரும் வந்து ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் வந்து ஒரு பங்கு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பங்கு இருக்குல்ல. ஒவ்வொரு மனுஷனும் வந்து தன்னுடைய எலும்புகளை மட்டுமே இந்த ஊரில் விட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. நன்றி சொல்லிட்டாவது எதையாவது வச்சுட்டு போகணும்ல காணிக்கையா. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நம் காலத்துக்கு பிறகு வாழப்போகிற இந்த மனிதர்களுக்காக இந்த பிரபஞ்சத்தை ஓரளவுக்காவது தன் கவிதையின் வழியாக, தன்னுடைய எண்ணங்களின் வழியாக ஒரு சுத்திகரிப்பு, ஒரு கலைப்படைப்பு செய்யணும். அந்த அந்த வகையான ஒரு படைப்பாளியாக தான் நான் வந்து லார்ட் பாஸ்கரனை பார்க்குறேன். நண்பர்கள், நான் வந்து முகநூலில் வந்து அப்பப்போ கவிதை எழுதி போட்டே இருப்பேன். எனக்கு அதிலலாம் பயங்கரமான அனுபவம். எனக்கு என்றைக்கு கவிதை எழுத ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கி லைக் குறைய ஆரம்பிச்சிருச்சு. உண்மை அதுதான். அப்படி கவிதையெல்லாம் எழுதி போட்டு நான் கவிதை போட்ட உடனேங்க, ஏன்னா இந்த டாப்பிக்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. லார்ட் பாஸ்கரனுடைய இந்த விழாவுக்கும் கவிதைக்கும் முகநூலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. கவிதை போட்ட உடனே 3வது செகண்டில் ஒருத்தர் லைக் போடுறாங்க. இல்லைடா, நம்ம இவ்வளோ நீளமான ஒரு கவிதை எழுதியிருக்கோம், 3வது செகண்டில் லைக் போடுறாங்க. படிச்சுட்டு போகிறானா இல்லையா? நைட் 2 மணிக்கு போட்டாலும் போடுறான். எனக்கு டவுட் ஆகிடுச்சு, ஒரு அவன் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டானோ, முன்னாடியே இவன் என்ன போட்டால் லைக் பண்ணணும்னு செட் பண்ணி வச்சுட்டானோ அப்படின்ட்டு அவனை யாரான்னு போய் பார்த்து அவனுக்கு இன்பாக்ஸில் போய் கால் மீடியா நம்பரை போட்டேன். இவ்வளோ வெறி பிடித்த ஒரு ரசிகனாக இருக்கானே, யாரா அவன் பார்த்துருவோம்டான்ட்டு போட்டேன். போட்டால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு ஹிந்திக்கார பையன். அவனுக்கு வந்து கவிதை இங்கிலீஷும் சரியாக தெரியல, தமிழும் சரியாக தெரியல, இங்கிலீஷ்லேயும் அவன் பேச மாட்டேங்கிறான். நான் சொன்னேன், இப்போ நான் அவனை போட்டேனே, எதுக்கு நீ வந்து லைக் போட்டேன்னு கேட்டேன். ஐ லைக் இட் சார். நான் என்ன லைக் பண்ண நீ? நான் ஃபோட்டோ கூட போடலையே, என்ன நீ லைக் பண்ண? இது உனக்கு புரிஞ்சிச்சா கேட்டேன். இல்லை சார், அதை நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படித்து பார்த்தேன் அப்படின்னா. எப்படி நீ டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிச்சு என்ன படித்தாங்க, என்ன சொல்ல வருது அதை சொல்லு பார்ப்பேன். அங்கே இங்கே பாரு தம்பி, நான் நீங்கள்லாம் ஒரு பெரிய ரசிகன் நினச்சி ஓ லைக்கை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நீ எதுக்கு வேணால் லைக் போடு, கவிதைக்கு மட்டும் லைக் போட்டால் உன்னை கொன்னே விடுவேன் பார்த்துக்க அப்படின்னு ஃபோனை வச்சேன். இப்படி தான் உட வந்து ஏன்னா இந்த கவிஞர்கள் கவிதைனா எது கவிதைங்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் கவிஞர்களுடைய 4 நூற்றாண்டு காலம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எது கவிதைங்கிற சண்டையிலேயே நம்ம கவிஞர்கள் பல கவிஞர்களை காப்பாற்றாமல் விட்டாங்க. இதுதான் உண்மையான உண்மை. இப்போ ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களில் குற்றாலமும் ஒரு இடம். சரி, குற்றாலத்துக்கு நான் ஒரு இடம் போயிருந்தேன். குற்றாலத்துக்கு போனபோது இந்த குறிப்பாக இந்த புரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் சாப்பிட்ற ரொம்ப விரும்ப மாட்டேன். ஆனால் அங்கே தான் ஒரு பார்டர் கடைன்னு ஒரு கடை இருக்கேன். சரின்ட்டு நண்பர்கள்லாம் அங்கே போனாலே குளித்தாலே அங்கே போகணும். சரி, ஒரு நாள் போனேன். இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு சிந்தாமல் அந்த ஆப்பாயில் வாயில் போடும் போது ஒருத்தர் முன்னாடி வந்து நின்னேன். ஸோ உங்கள் கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்க விட்டுண்டான். என் கவிதைகள் பிடிக்கும் உனக்கு? என்ன கவிதைன்னு டக்குன்னு எனக்கு ஒரு சினிமா அப்படின்னா கூட பரவாயில்ல, செய்கிறது ஒரு ஒரு கவிதை அப்படின்னா அதுக்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அப்படிங்களா, படிச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் தான், நானும் ஒரு கவிஞன் தான் சார் அப்படின்னா. அப்படியா, ஏதோ ஒரு கவிச்சோலையா ஏதோ ஒரு குரூப்பில் இருக்கானா அவன். சரி, ஓகே ஓகே, அப்படியா, சரி சரி சரி. அவனு வெளில வந்தேன். என்ன பண்ணுறீங்க? அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா. ஃபைனான்ஸா? என்ன ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க? சரி, லோக்கலில் சொல்லணும்னா அதை வட்டி கொடுக்குறது சார் அப்படின்னு. ஓ அப்படியா, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க சார்? அது வந்து ஒரு 5 அல்லது 10 ரூபா சார். 5 10 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாயா? அது அது வட்டி கிடையாது தம்பி, கந்து வட்டியாச்சே. இல்லை சார், இங்கே நாங்கள் 10 ரூபா வாங்குகிறோம் சார்.
ஒரு கார் ஒன்று நிற்கிது, ஒரு பொலிரோ மாதிரி ஒரு கார் ஒன்று நிற்கிது. அதில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் இவனை பார்க்குறான். அவன் என்னைய பார்த்தோன்னே அப்படிங்கிறாங்க அங்கேருந்து, யார் அவர் அப்படின்னு கேட்டேன். அவரா சார், அவரும் ஒரு கவிஞர் தான் சார்ன்றேன். நான் கேட்டேன், அவர் அங்கே உள்ளே உட்காந்துருக்காரு. இல்லை சார், அவர் என்கிட்ட கடை வாங்கியிருந்தார் வட்டிக்கு, கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஏமாத்துறாரு. அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காரிலே வச்சுருந்து ரவுண்ட் அடித்து அப்புறம் இறக்கி விட்டுருவேன் சார். நீ அவனை கடத்திட்டு வந்திருக்கியான்னு கேட்டேன். ஆமாம், அவன் கவிஞன்ற எப்படி? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் ஃபேஸ்புக்கில் கவிஞன்னு அவன் எழுதின கவிதை நான் பாராட்டுவேன், லைக் பண்ணுவேன். என் கவிதை இதில் தான் பழக்கம் உண்டாச்சு சார். அதில் தான் நம்மகிட்ட அவர் ஃபைனான்ஸ் வாங்கினார். ஒன்று சொல்லவா, என்ன உன்னையோட அவன் தான் பெரிய கவிங்க அப்படின்னு. எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த எதிர்வினையுமே புரியாமல் உன் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து அமைதியாக உட்காந்து உன்னை பார்க்குறானே, அப்போ அவன் தானே சிறந்த கவிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி கவிஞர்னு நம்ம சொல்கிறதுக்கே பயப்படுற அளவுக்கு கவிஞர்கள் கொஞ்சம் பெருக்கம் அதிகமாக தான் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ இப்போ இந்த ஒரு பண்பட்ட இதை நான் எதுக்கு, இதெல்லாம் என்னுடைய அனுபவங்களாக நான் இதை வந்து நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து அப்பப்போ அந்த கவிதை புக்கெல்லாம் போட்டு ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக இருக்கும் இல்லையா. இதில் எனக்கு சில அனுபவங்கள் பழக்க வழக்கங்கள் இதில் ஏற்படுறதுனால அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். லார்க் பாஸ்கரனோட ஒரு கவிதையை நான் படித்தேங்க. படித்தேன். அப்போ தான் உண்மையிலே இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிற கவிஞ லார்க் பாஸ்கரன் தான். எப்படின்னா, ஒரு செருப்பு காணா போயிடுச்சு. இதுதான் அந்த கவிதை. ஒரு செருப்பு காணா போயிடுச்சு. அந்த கவிதையை படிச்சுட்டு அந்த கவிதையை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு அன்னைக்கு நம்ம பாரதி புத்தகாலயத்துக்கு போனேன். வாசலில் வெளியில் செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் என் செருப்பை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ நான் போட்டிருக்க இந்த செருப்பை ஒரு செருப்பை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு வெளிலேருந்து ஒருத்தன் ஓடி வந்து அவன் செருப்பை வந்து நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. செருப்பை நாய், இதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேனே தெரியல. இப்போ அந்த நாய் பின்னாடி நான் ஓட முடியுமா? நான் என்ன செய்யணும் தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன். இப்போ அந்த பையன்தான் ஓடுறான். அவனே உள்ளே இருந்து அவர் மிஸ்டர் ரமேஷ், அவர் என்ன சொல்கிறாரு, தோழர் ரமேஷ் என்ன சொல்கிறாரு, இப்படி தான் தோழர், ஏற்கனவே ஒருத்தரோட செருப்பை தூக்கிட்டு போயிடுச்சு, கடைசியில் அவர் இங்கே வச்சு தச்சு தான் போட்டு போனார் அப்படிங்கிறாரு. அவ்வளோ குதறிடுமா அப்படின்னு கேட்டேன். ஏன் இந்த ஒரு செருப்பு மேலே இந்த நாய்க்கு இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இவன் அதுக்குள்ளேயும் போய் அந்த செருப்பை எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. செருப்புக்கு ஒன்றும் ஆகலை. செருப்பை காப்பாற்றி கொண்டு வந்து திருப்பி போட்டுவிட்டு, இப்போ செருப்பை நீங்கள் உள்ளே போட்டுருங்கன்ட்டான். ஏசி ரூம் அதெல்லாம் பரவாயில்ல, உள்ளே வந்து கழட்டி போட்டுருங்கன்ட்டான். சரி ஓகேண்ணா. உடனே பாஸ்கரனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்கரா காலையில் தான்ப்பா உன் செருப்பு கவிதையை படித்தேன், உண்மையிலே ஏன் செருப்பு காணா போயிடுச்சு, இது என்னப்பா இது எனக்கு புரியவே இல்லையேப்பா, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கவிதையை இப்போ நான் படிக்கிறேன். விசுவாசம் காணாமல் போவது யதார்த்தம்தான். இந்த கவிதையை கொஞ்சம் கேளுங்களேன். விசுவாசம் காணாமல் போவது யதார்த்தம்தான், சரிவராத காலுக்குள் நுழைவதுதான் அவஸ்தை. விசுவாசம் காணாமல் போவது யதார்த்தம்தான், சரிவராத காலுக்குள் நுழைவதுதான் அவஸ்தை. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் திருப்பம் இருப்பது போல காணாமல் போன செருப்பின் அத்தியாயத்தில் பல திருப்பங்கள் நிறைந்திருக்கின்றன. விருந்துக்கு மட்டுமே போய் வந்த செருப்பை திருடி மரண வீட்டில் விட்டிருக்கிறான் ஒருவன். விருந்துக்கு மட்டுமே போய் வந்த செருப்பை திருடி மரண வீட்டில் விட்டிருக்கிறான்.
இடமறியாததாலோ என்னவோ காலை கடித்து தன் எதிர்ப்பை பதிவு செய்கிறது. ஏன்னா இப்போ கழட்டி போட்ட செருப்பை வேற ஒருத்தன் போட்டான். போட்ட உடனே இடமறியாததாலோ என்னவோ காலை கடித்து தன் எதிர்ப்பை பதிவு செய்கிறது. தவறவிட்ட கால்களை தேடி கலைக்கிறது. தவறவிட்ட கால்களை தேடி கலைக்கிறது. கோயில் வாசலில் பிச்சைக்காரனின் மௌனத்தில் ஒளிந்து கொள்கிறது. கோயிலில் கழட்டி போட்ட செருப்பு யாருக்காவது தொலைஞ்ச அனுபவம் இருக்கா? செருப்பு தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம யாரை முதல்ல சந்தேகப்படுவோம்னா, அந்த பிச்சை எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்கல்ல அந்த எளிய மக்கள், அவங்கள தான் அப்படியே பார்க்குறது. அவங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அதை அவர் பதிவு பண்ணுறாரு பாருங்கள். கோவில் வாசலில் பிச்சைக்காரனின் மௌனத்தில் ஒளிந்து கொள்கிறது. வழித்தடங்கள் மறந்த வாழ்வில் பிழைக்க ஓர் இடத்தை தேடி சலிக்கிறது. காலத்தின் தேய்மானத்தால் முழுமையாக தேய்ந்து நினைவுகளை இழக்கிறது. எங்கிருந்தோ வந்த நாய் ஒன்று பல்லிடக்கில் கடித்து விளையாட வந்த வேலையை முடித்தவாறு குப்பைக்குள் போகிறது. இப்படித்தான் எல்லோருடைய செருப்பும் ஒரு நாள் காணாமல் போகக்கூடும். நாம் அதை வேடிக்கை பார்க்கவும் கூடும். கவிதை செருப்பை பற்றியது அல்ல, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கவிதை உடைமையை பற்றியது. இந்த நுட்பத்தில் தான் பாஸ்கரனுடைய ஆளுமை இருக்குன்னு நான் ரொம்ப ரசிக்கிறேன். இந்த ஆளுமையை நான் ரொம்ப ரசிக்கிறேன். தொடர்ந்து பிரதிபலன் பாராமல், ஏன்னா இது ஒரு ஒரு கொண்டாட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் நவீன கவிஞர்களிடம் என்னால் பார்க்க முடியலை. கவிஞர் கரிகாலன் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் நிறைய உதாரணங்கள் அவர் படித்தது, அதே மாதிரி நட சிவகுமார் அவர்கள் அவங்க படித்த நிறைய அந்த ஒப்பீடுகள், அதெல்லாம் அந்த மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு தனி அனுபவம். அது அவரோட பேசுகிறதும் கரிகாலன் அவர்களோட அவருடைய எழுத்துக்களை படிக்கிறதா இருக்கட்டும், அது பேசுகிறதா இருக்கட்டும், எனக்கே ரொம்ப பல நேரங்கள் எப்படி இந்த மாதிரியானலாம் எடுத்து இவங்க படிக்கிறாங்க, எப்படி இந்த அளவுக்கு இந்த ஒப்பீடுகள்லாம் அவங்க செய்கிறாங்க, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது உண்டு. இந்த கவிதைகளை பொறுத்த மட்டும் பாஸ்கரன் எனக்கு முதல்ல பிடிஎஃபாக கொடுத்துட்டாரு. பிடிஎஃபாக கொடுத்து நான் இதை எப்படி படிக்கிறதுன்னு அப்புறம் பாஸ்கரன்ட்ட கேட்டு இந்த சண்டையே ஒரு வாரம் போய்கிட்டு இருந்துச்சு. என்னப்பா பிடிஎஃபை கொடுத்தா நான் என்னப்பா பண்ணுறது, ஃபோனில் நான் படிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஏறக்குறைய மனித வாழ்க்கையை ஆல்மோஸ்ட் இந்த இணையதள வளர்ச்சிக்கு பிறகு நான் கூர்ந்து கவனிக்கிற வரைக்கும் மனித வாழ்க்கையை ரெண்டு விஷயத்தில் முடிக்க பார்க்குறாங்க. என்ன? அபிப்பிராயங்களை உருவாக்குவது, அந்த அபிப்பிராயங்களை அழிப்பது. இந்த அபிப்பிராய ஆச்சரிய பேதங்கள் இருக்கு இல்லையா, இதிலே மனித வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. எது உண்மைன்னு அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரிய போகிறதே கிடையாது. ஒருவரை பற்றி அபிப்பிராயங்கள் அப்படியே உயர்த்திக்கிட்டே போகிறது, இதே மீடியா அந்த அபிப்பிராயத்தை உடைக்குது. இப்போ இதை பார்க்குறவங்க, இந்த ஒரு நிமிஷ படங்களை பார்க்குறவங்க அந்த அபிப்பிராயங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அபிப்பிராய பேதங்களை பற்றி விவாதிக்கிறாங்க, அப்படியே அவங்க முடிஞ்சிருது. இது 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 எங்கே போய் முடியும்னே நமக்கு தெரியவே இல்லை. இந்த உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே ஒரு குழந்தையிடமிருந்து ஒரு ஃபோனை எப்படி திருப்பி வாங்குறது தான். ஒரு குழந்தைகள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிற இந்த ஃபோன் அப்படிங்கிறது இது என்னன்னே தெரியல. என் வயசில் குறிப்பாக சொல்லணும்னா, நான்லாம் 10வது படிக்கும்போது எனக்கு இருந்த அறிவை விட என் 50 வயசில் எனக்கு இருக்கிற அறிவு ஒரு 10வது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு இருக்குது. விழிப்புணர்ச்சி, அறிவுன்னு சொல்கிறத விட விழிப்புணர்ச்சி இருக்குது. எனக்கெல்லாம் 10th ரிசல்ட் வரும்போது நான் தலைமறைவாயிட்டேன். நான் பாஸ் ஆவேனா, ஃபெயில் ஆவேனா,
கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆகிடுவேன், பாஸே ஆக மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்கே வரல. நான் மாலை முரசில் வந்துருச்சு. அப்படியே பெரியார் பஸ் ஸ்டாண்டு பக்கமே சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஊருக்கே வரவே இல்லை. ஒரு லைட்டாக இருட்ட தொடங்கினாலே ஊரில் வந்து கேவலமாச்சே, 10th ஃபெயிலுன்னா. ஆனால் ஒரு 7 மணிக்கு அப்படியே மெதுவாக ஊருக்குள்ளே வர்றேன். எங்கள் அம்மா சொல்லுது, டேய் நீ பாஸ் ஆகிட்டடா அப்படின்னு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். ஆமாடா, மாமா பார்த்தா அப்படிடா, ஒரு நம்பர் வந்திருக்குடான்னு. அந்த நம்பர் நல்லா பார்த்தியா? நம்பர் இருந்துச்சா? ஆமாடா இருந்துச்சுடா. இந்த பாடுறா இன்னும் இங்கு பேனால கோடு போட்டு வச்சுருக்காங்க என் நம்பரை. அதுக்கப்புறம் தான் நான் அதை எடுத்துக்கிட்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் அடுத்த நாள் காலையில் சாக்லேட் எடுத்துக்கிட்டு, மாமா நான் பாஸ் ஆகிட்டேன், மாமா நான் பாஸ் ஆகிட்டேன், ஜஸ்ட்டு பாஸ் நான், மாமா நான் பாஸ் ஆகிட்டேன், மாமா பாஸ் ஆகிட்டேன்னு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். என் நண்பன் தான். இப்போ கூட இளையராஜா குரலில் ரொம்ப அற்புதமாக பாடிக்கிட்டு இருக்கான் டிவி இதிலெல்லாம், இணையதளத்துலலாம். அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். போனால் அவனுங்க அப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காரு, சட்டை இல்லாமல் நிற்கிறான். மாமா நான் பாஸ் ஆகிட்டேன் இப்படி பார்த்தாங்க. சாக்லேட் போட்டாங்க. ஏன் அவங்க அப்பா அடிச்சுக்கிட்டு இருக்காரு? நான் 96 மார்க் வாங்கியிருக்கான். ஏன்டா 4 மார்க் வாங்கலைன்னு, 100 ஏன்டா வாங்கலைன்னு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனவே குதூகலத்தோடு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் சாக்லேட் கொடுத்துருக்கேன். இப்போ கூட அந்த நண்பன் சொல்கிறான், டேய் அன்றைக்கி நான் அடி வாங்கினதை நீ சாக்லேட் கொடுத்து கொண்டாடினேடா அடி அப்படின்னு. வாழ்க்கையோட தேவை என்ன? வாழ்க்கையோட எது வரப்போகுது? வாழ்க்கையோட எது நிற்க போகுது? வாழ்க்கையோட எது போக போகுது? இந்த தீர்க்க தரிசனம் என்ன? இதுக்கு என்ன விடை கிடைக்க போகுது? கிடைக்குமா? கிடைக்காதா? கவிஞர்கள், அது குறிப்பாக தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவிஞனை பற்றி 15 பேப்பர் இருக்குது. உண்மையிலே ஒரு வேதனையோடு இந்த மன்றத்தில் நான் சொல்கிறேன், ஒரு கவிஞனை பற்றி 10 பேப்பர் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி இல்லை, சமகாலத்தில் எழுதக்கூடிய நவீன கவிஞர்கள், கான்டெம்பரரி போய்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை பற்றி அதை எழுதுனதெல்லாம் யாருன்னு பார்த்தா கவிஞர்கள் பல பேர் எழுதியிருக்காங்க, பல விமர்சகர்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ யவனிகா ஸ்ரீராம்னு ஒரு போயட் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு நான் படிக்க ஆரம்பித்ததுலேருந்து அவர் கவிதை எழுதியிருக்கார். 30 வருஷமாக நான் அவரோட கவிதைகளை படிச்சுட்டு இருக்கேன். அவரை பற்றி குறைஞ்சது ஒரு 20 பேப்பராக இருந்திருக்கணுமே. இதுதான் ஏன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நான் எப்பயுமே கரிகாலன் போன்றவர்கள்லாம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு பாயிண்ட் சேனை தொட்டு வைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல உங்களுக்கு. இவன் இந்த ஆள்ரா, இவன் என்ன இந்த ரகத்தை சேர்ந்தவன்டா, அப்போ அந்த நுட்பங்கள் தெரிந்தவர்கள் அதை செய்யணுமே. அதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா வேறு ஒரு காரணமே கிடையாது. கவிஞர்களுக்கு இந்த நாட்டில் தருகிற மரியாதைகளும் கொண்டாட்டங்களும் இன்னும் சொல்லப்போனால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சுத்தமாக இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது இல்லாத காரணத்தினால தான் வந்து உங்களுக்கு ஒரு மூத்த கவிஞரை நீங்கள் போய் பார்த்து நான் கவிதை எழுதுறேன்னு நினைக்கிறேன்னா போய் பொழப்ப பாருங்கன்னு சொல்கிறார். அவர் போய் வேலையை பாருங்கன்றார், கோவப்படுறார். நான் முதல்ல வந்து ஒரு தொகுப்பு ஒன்று வெளியிட்டு நான் வந்து வண்ணதாசன் ஐயாவுக்கு நான் அனுப்பிச்சும் போது கவிதைலாம் நல்லா தான் இருக்குது, முதல்ல போய் வேலையை பாருங்க அப்படின்னாரு. போய் வேலை ஏன்னா இதனால் கவிஞர்கள் அடைந்த நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 வருடம் 15 வருடம் 20 வருட உழைப்பை தந்தவர்களுக்கு ஒரு வாழ்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான். ஞானபீட விருது அப்போ நான் சொன்னேன், கவிஞர் வைரமுத்து அவர்கள்ட்ட கூட நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். சொன்னேன், ஐயா ஒரு விஷயம் இருக்குங்க, ஞானபீட விருதுக்கெலாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி கிடையாதுங்க அப்படின்னு. என்னையா சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லைங்க, தமிழ்நாட்டில் ஞானபீட விருது வாங்கிறதுக்கு
யாருக்குமே தகுதி கிடையாதுங்க. எப்படி சொல்கிற? ஆமாங்க, அதுக்கு ஒரே ஒரு தகுதி இருக்குங்க. என்ன? சுய நினைவை இழக்கணுங்க. அந்த படைப்பாளி, ஒரு படைப்பாளி சுய நினைவை இழக்கணும். நம்ம தான் கவிஞன்றதை அவன் மறக்கணும். நம்ம தான் எழுத்தாளருங்கிறத அவனுக்கு தெரியாமல் போகணும். எல்லாரையும் பொதுவாக பார்த்து ஒரே மாதிரி சிரிக்கணும். தான் வீட்டுக்குள்ளேருந்து வர்ற தன் மனைவியை பார்த்தே, ஏன் நீ ஏன் வீட்டுக்குள்ளேருந்து வர்றேன்னு கேட்கணும். இந்த முதுமையை அடைஞ்சாதான் அவங்களுக்கு ஞானபீட விருதே கொடுக்கணும்னு ஒரு பெரிய சட்டம் மாதிரி ஏற்றி வச்சுருக்கிற இந்த சூழலில் எப்படிங்க ஐயா கிடைக்கும்னு, இது ஒரு புதிய விளக்கமாக இருக்கையா அப்படின்னாரு. ஸோ அப்படி இங்கே படைப்பு ரீதியான ஒரு கொண்டாட்டமற்ற இருக்கிற இந்த சூழ்நிலையில் எவ்வளவோ வாழ்க்கை நெருக்கடிகளோட ஒரு டிசைனராகவும் இருந்துக்கிட்டு ஒரே சமயத்தில் எனக்கு பாஸ்கரன்ட்ட ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயமே, பாஸ்கரன்ட்ட இருக்க ஒரு நம்பிக்கை. எப்படி சொல்கிறது? ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட இருக்கிற நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. என்றைக்குமே பாஸ்கரன் என்னோட தொடர்பில் பேசும்போது ஒரு நாள் கூட நான்லாம் அப்படி கிடையாது. நான் காலையில் இந்த உலகத்தோட ராஜான்னு நினைப்பேன். கிரீடத்தோடு தான் கீழே இறங்குவேன். 6 மணிக்கு மேலே அனாதை ஆயிடுவேன். நமக்கு யாருமே இல்லைன்னு பயம் வந்துடும் எனக்கு. அப்படி ஒரு ஆள் நான். ஆனால் பாஸ்கரன் எந்த நிலையிலையுமே எந்த சூழ்நிலையிலையுமே ஒரு கலைஞனாகவும், குறிப்பாக சொல்லப்போனால் படைப்பிலக்கியத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையான ஒரு கலைஞனாகவும், எந்த புகாரும் இல்லாமல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு பாஸ்கரன். இத்தனை புத்தகங்கள் எழுதி இன்னும் சொல்லப்போனால் அதை ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறது, அதை கொண்டு போய் ரீச் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையும் எதுவுமே அதை பற்றி கான்சன்ட்ரேஷனே பண்ணாமல், அதை பற்றியும் கவலைப்பட ஒரு அசலான ஒரு கலைஞனா பாஸ்கரன் இருக்கிறது எனக்கு இந்த ஒரு அம்சம் எனக்கு பாஸ்கரன் மேலே எப்பயுமே ஒரு ஈர்ப்பை, எனக்கு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு அம்சம். அது த டிவோட்டட் லைஃப்னு சொல்லுவாங்க. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி, பொழுதெல்லாம் என் சிறிய தம்புராவில் சுருதி கூட்டுவதிலேயே என் காலமெல்லாம் கழித்து விட்டதுன்னார். ஒரு மனிதன் தன் காலத்தையெல்லாம் அந்த தம்புராவோட சுருதி தான் பாட்டோட அடிநாதம். அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பணி. அது மாதிரி தன்னை 24 மணி நேரமும் ஒரு கலைஞனா, ஒரு கவிஞனா தகவமைத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய பேர் நான் கூட வேடியப்பன்ட்ட கூட சொல்லிட்டேன். வேடியப்பன் வருவாப்புன்னு எதிர்பார்த்தேன். வேடியப்பன் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு தொகுப்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தொகுப்பே போடாமல் போயிருக்காங்க இல்லையா, இந்த கவிஞர்களோட லிஸ்டெல்லாம் எடுத்து அந்த ஒரு தொகுப்பு அப்புறம் மறுபடியும் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரே ஒரு தொகுப்பு மட்டும் போட்டுட்டு இங்கே நடந்த கலவரத்தை எட்டி பார்த்துட்டு நகாலம் தொகுப்பை போட்டு பஸ் ஏற நாட்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த தொகுப்பை பூரா நான் எடுத்து ஒன்றாக்கி அது ஒரு புத்தகமாக போடலாமே அப்படின்னு சொல்லி கூட நான் கேட்டுட்ருந்தேன். ஸோ அப்படி தொடர்ந்து தீர்க்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற லார்ட் பாஸ்கரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை அண்ணன் அவர் அழைக்கிறாரு. ஒரு அண்ணனாக அந்த தம்பியை நான் வாழ்த்துகிறேன். ஒரு படைப்பாளியாக அவரை நான் போற்றுகிறேன். இந்த படைப்பின் வழியாக இந்த மனித சமூகத்துக்கு, ஏன்னா அல்டிமேட்டாக கடைசியாக வர ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. என்ன கேள்வி? இது எதுக்கு? இந்த கேள்வியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இது எதுக்கு? இது ஏன் உருவாகியிருக்கு? ஏன் உருவாகியிருக்குன்றது காரணம் கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பயுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பல கேள்விகளை அவர் படைப்பின் வழியாக கண்டடையணும். இன்னும் இந்த படைப்புகளை கொண்டு போய் மக்கள் மாமன்றத்தில் சேர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி. அது ஒரு பெரிய வேலை. அது விளம்பரம் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. என்றைக்கு ஒரு கவிஞன் பேப்பரில் எழுதிட்டானால அந்த கவிதைக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. அது மக்களுக்கானது. அது மக்களுக்கானது. நான் தான் சொல்கிறேன், பாஸ்கரன் குழந்தைய கொண்டு போய் கிரவுண்டில் விடுறது நம்ம வேலை.
விட்ட குழந்தை பின்னாடியே ஓடணுன்றது தேவையில்லாத வேலை. அதுக்கு உயிர் இருந்தால் ஓடும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. கவிதையை பற்றி எனக்கு இருக்கிற புரிதல், கவிதையை பற்றி எனக்கு இருக்கிற புரிதல் வேறு. ஆனால் அது எனக்கு பேச தெரியல, அவ்வளோதான். ஏன்னா இதுதான் உண்மை. பேச தெரியல, அதை பற்றி எனக்கு பேச தெரியல. ஸோ உங்களெல்லாம் இந்த அற்புதமான நேரத்தில் சந்தித்ததுக்கு, என்னுடைய நிறைய நண்பர்களை தோழர்களை நான் இதன் மூலமாக பார்த்ததுக்கு, இந்த வாய்ப்பை எனக்கு தந்த லார்க் பாஸ்கரன் அவர்களுக்கும், வேரல் பதிப்பகத்தின் உரிமையாளர் அம்பிகா குமரன், கவிஞர் அம்பிகா குமரன் அவர்களுக்கும், அதே மாதிரி இந்த விழாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஒரே ஒரு கவிதை, பாஸ்கரனுடைய கவிதையை வாசிச்சுட்டு நான் விடைபெறலான்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை இது. கூரை சிறிய நிழற்கூரையில், தலைப்பு வந்து கூரை. சிறிய நிழற்கூரையில் சற்று களைத்து போயிருந்தது வெயில். மழைக்கால சூரியனின் வெட்டவெளி மரப்பொந்தை எட்டி பிடித்தபடி மாலையை தொடுகிறது. மேகம் சுதந்திர மனதோடு நேரம் தவறாமல் பயோமெட்ரிக், மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். மேகம் சுதந்திர மனதோடு அலைகிறது, நேரம் தவறாமல் பயோமெட்ரிக் முறையில் குப்பையை பிரித்தபடியே இருக்கிறான் அவன். நன்றி, வணக்கம்.